நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்களா? என்கிட்ட பிளான்லாம் இருக்கு. எப்படி பண்றது? எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்க்காம ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நீங்க தமிழ்நாட்டுல உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும், முதல்ல உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு பிசினஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவை, எந்த மாதிரியான லைசன்ஸ் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு தெரிய வந்துடும். முதல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. 2 கேட்டகரி இருக்கு. அந்த 2 கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று லைசன்ஸ்ட் இல்லைன்னா நான் லைசன்ஸ்டு. லைசன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா ஃபுட் பேக்கிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ மெடிக்கல் ஸ்டோருக்கு தேவையான படிப்பு இருக்கணும். தட் மீன்ஸ் பி ஃபார்ம் இல்லைன்னா எம் ஃபார்ம் இந்த மாதிரி இருந்தாதான் நீங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த லைசன்ஸ் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஃபுட் பேக்கிங்க்கு பிஎஸ்சி ஆன்ஸோ இல்லை பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜியோ படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் அவங்க தருவாங்க. இதெல்லாம் லைசன்ஸ்ட் கேட்டகரியில வரும். நான் லைசன்ஸ்ட் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், கிராசரி ஸ்டோர்ஸ், அப்புறம் நம்ம க்ளோத்திங் ஸ்டோர்ஸ். இந்த க்ளோத்திங் ஸ்டோர்ஸ்க்குலாம் நான் லைசன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகரி தான் லைசன்ஸ்ட் அண்ட் நான் லைசன்ஸ்ட் கேட்டகரி. நீங்க இந்த லைசன்ஸ் எங்க வாங்குறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் வாங்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் வாங்கலாம். ஸோ நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வாங்குறீங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்குறீங்களா நீங்க பாத்துக்கணும். எந்த டைம்ல எந்த இடத்துல லைசன்ஸ் வருதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதுக்காக தான் கவர்மெண்ட் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த ஆக்ட் படி தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. 20 lakh மேல உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராடக்ட்டை நீங்க வேற எங்கேயாவது கொடுக்க போறீங்க இல்லை ஆன்லைன்ல போட போறீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜிஎஸ்டி ஃபைல்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி நீங்க ஃபைல் பண்ணி அது கரெக்டா ரெக்கார்ட்ஸ்ல வச்சுக்கிட்டாதான் நீங்க அதை ஆன்லைன்ல கொடுக்க முடியும், இல்லை மற்றவங்க வாங்க முடியும். அந்த ஜிஎஸ்டி பேப்பர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்க முடியல, உங்களுக்கு எந்த விதமான ட்ரபிளுமே நடுவில் இருக்காது. இந்த 5 விஷயம் தெரியாம ஒரு பிசினஸ் உங்களால ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அப்படி என்ன அந்த 5 விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ உங்க ப்ராடக்ட் என்னங்கிறத நீங்க முடிவு செஞ்சுக்கணும். அந்த ப்ராடக்ட் எந்த விதமான டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். இப்போ நீங்க காம்ப்ளானோ பூஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டீனேஜ் இல்லைன்னா கிட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்களோட வளர்ச்சிக்கு க்ரோத்துக்குன்னு சொல்லிட்டு ஆட் வரும். ஸோ அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, அந்த டீனேஜோ இல்லை அந்த கிட்ஸையோ அட்ராக்ட் பண்றதுக்காக வேண்டி அவங்களோட ஆடியன்ஸை அவங்களுக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் யாரை போய் அட்ராக்ட் பண்ணும் இல்லை யாருக்கு போய் சேரணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதான் ப்ராடக்டோட பர்பஸ். டார்கெட் ஆடியன்ஸும் உங்களுக்கு தான் தெரியும். அந்த விதத்துல எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா நாலேஜ். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கே எடுத்து சொல்ல முடியும். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் செகண்ட், நாலேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ப்ராடக்ட் பண்ணுற விதமாக இருக்கலாம், இல்லை இந்த ப்ராடக்டை வச்சிருக்கிற விதமாக இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதே தெரியணும். இன்னொன்று என்ன உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில். ஏன் ஸ்கில் தேவை? நான் தான் ப்ராடக்ட் செஞ்சு விற்கதானே போறேன், இதுல என்ன எனக்கு ஸ்கில் இருக்க போகுது, பாட்டா பாட போறேன், டான்ஸ் ஆட போறேன், இதுக்கெல்லாம் ஸ்கில் தேவை, டேலண்ட் தேவைங்கிறீங்கன்னு யோசிப்பீங்க. ஸ்கில் எதுக்கு தேவைன்னா, இப்போ ஒரு ஓனரா இருந்தா நீங்களே எல்லா விஷயமும் போய் பார்க்க முடியாது. அதுக்கு தனியா நீங்க ஃபினான்சியர்னு ஒருத்தர் வச்சிருப்பீங்க, ஹெச்ஆரா ஒருத்தங்களை வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு க்ரூ இருக்கும். அந்த க்ரூவை மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தால் தான் உங்களால டே பை டே க்ரோத் ஆகிட்டே இருக்க முடியும் உங்க பிஸ்னஸ்ல. அடுத்தது ரொம்பவே தேவையான விஷயம், அது இருந்தால் தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க முடியும். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது வேற எதுவும் இல்லை, ஃபைனான்ஸ். ஸோ உங்ககிட்ட காசு இருந்தால் தான் நீங்கள் அதை போட்டு அதை ப்ராஃபிட்டாகவே எடுக்க முடியும். ஸோ என்னாலேயே ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேங்க் லோன்ஸ் நீங்கள் போகலாம். பேங்க் லோன்ஸ் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக விளக்கி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்க கிட்ட பேங்க் லோன்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் சிட் ஃபண்டிங் இல்லைனா க்ரௌட் ஃபண்டிங், இந்த மாதிரி ஃபண்டிங்ஸ்லேயும் நீங்கள் போகலாம். இது எது பண்ணுறதுனாலும் உங்ககிட்ட கிளியர் பிளான் இருந்தால் மட்டும்தான் அவங்களே உங்களுக்கு பட்ஜெட்ஸ் தருவாங்க. ஸோ ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது பங்கு. ஸோ ஆழம் தெரியாம நீங்களா போய் நானே போட்டு பண்றேன், நானே ப்ராஃபிட் கொண்டு வரேன் அப்படின்லாம் யோசிக்காம இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அட்ராக்ஷன். ஸோ நீங்க ப்ராடக்டையும் விட்டுட்டீங்க, ப்ராடக்ட்டும் இப்போ மார்க்கெட்ல இருக்கு ஆனா அது போவே இல்லை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது முதல்ல மக்களுக்கு தெரியணும். நான் இந்த ப்ராடக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிவிக்கணும் மக்களுக்கு. ஸோ அந்த தெரிவிக்கிற விதமா இருக்கிறதா இந்த ஆடியன்ஸ் அட்ராக்ஷன். ஸோ நிறைய பேர் இந்த ஆஃபர்ஸ் ஆகட்டும்,
ஃப்ரீ டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் அது மக்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை தான் நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்னு சொல்கிறோம். இந்த மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் ரொம்பவே பெரிய விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. நம்ம இதை பண்ணுறதுனால தான் மக்களுக்கு அது தெரியுது நம்ம இந்த ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னு. பூஸ்ட்னா ஏன் மக்களுக்கு தெரியுது? ஏன்னா பூஸ்ட்ல விராட் கோலி, MS தோனி அவங்கெல்லாம் ஆடுக்கு வருவாங்க. அப்போ வந்து அந்த கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணி அவங்க அது வாங்குறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும் நம்ம. இப்போ வந்து இந்த மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் சொன்னேன், அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ட்ரெடிஷ்னல் மீடியான்னு ஒன்று இருக்கும். ரேடியோ இருக்கும், டிவி இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு. இப்போ தான் புதுசாக கரண்ட்டாக கடலாட்டம் ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியா இருக்கே. சும்மா அதில் கொஞ்சம் கல்லை தூக்கி வீசினாலே போதும், அது பாறையாட்டம் மாறிடும். ஸோ நம்ம அந்த சோஷியல் மீடியாங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் VSJ கம்பெனி அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிராண்டிங் பண்ணும், உங்கள் பிராண்டை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாலே போதும். இதுக்கு தனியாக நாங்கள் ஆளை வைக்கணுமே, இதுக்கு தனியாக நாங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப் பேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தாலே போதும், நாங்கள் பர்ஃபெக்டாக கிளியர் கட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு தந்துடுவோம். ஸோ உங்களுக்கு பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் காண்டாக்ட் நம்பர் நாங்கள் இங்கேயே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. கடைசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் லீகல் ஸ்ட்ரக்சர். ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் லீகலாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ட்ரபிளுமே இருக்காது நடுவில். ஸோ லீகல் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிளா நான் ப்ராஃபிட்டபிளா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நீங்கள் நோட்டடாக ரெக்கார்டடாக வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கேட்கும்போது எடுத்தும் காமிக்க முடியும், நாங்கள் எவ்வளோ கரெக்டாக தான் ஷேர் பண்ணியிருக்கோம், ஸோ எங்கள் சைடில் எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியும். நான் ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ப்ராஃபிட்டே இல்லைனாலும் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க அவங்க கம்பெனியை. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் சைட்லையும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக இருக்க முடியல நிறையா பார்ட்டிஸ் இருப்பாங்க அவங்களுக்கு கூட. ஸோ அது அவங்களுக்கு பெனிஃபிஷியரியாக இருக்கும். இந்த லீகல் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வரும். லீகல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்புறம் உங்கள் கம்பெனிக்குன்னு தனியாக பேன் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதில் மட்டும்தான் உங்கள் கம்பெனிக்கு தேவையான அமௌண்ட்ஸ் போடுறாங்கன்னா அது மட்டுமே ரெஜிஸ்டர் ரெக்கார்டில் இருக்கும். ஸோ நீங்கள் பர்சனலையும் இந்த ப்ரொஃபஷனையும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ தனித்தனியாக இருக்க முடியல, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பெனிக்கு பேன் கார்டு, கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயங்கள். அதான் நான் சொல்லிட்டல, இன்னும் இங்கே வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் உங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி, உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்டை போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.